ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அலமுசில்லம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மல் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. அதோட சுஷின்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில். அந்த கதையும் இதில் பார்க்கலாம். எல்லோரும் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அப்படியே வீடியோ சுத்தமாக க்ளீனாக இருக்கும். எல்லோரும் அப்படி தான் எடுக்கிறாங்களா இல்லை எடுக்கிற இடம் மட்டும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் பாத்திரமெல்லாம் சுற்றி இருந்துச்சு. நான் பாத்திரம்லாம் கழுவணும். பூர்ண கொழுக்கட்டை நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறேன். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கீழே பாசி பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி அதையும் வேக வச்சுட்டேன். நடுவில் அது வேகிறதுக்குள்ளே பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு கழுவ போனேன். என் பையன் வந்துட்டான் அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து. அவனும் பாத்திரம்லாம் கொண்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவுறதுக்காக எடுத்து போட்டுட்டு இருந்தான். கிச்சனில் சம்டைம் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்து ஊற்றிடும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அதனால் டேபிள் ஃபேனை தூக்கி கொண்டு இங்கே வச்சுக்கிட்டேன். அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கெலாக்ஸில் கொஞ்சம் பால் ஊற்றி நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கீழே வச்சிருந்த பருப்பு பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு. அதனால் பாத்திரத்தில் திருப்பி வேக வச்சுருக்கேன். பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தான் சேர்த்துருந்தேன். அந்த குட்டி கதையை இப்போ கேட்டுடலாமா? நதிக்கரையில் ஒருத்தர் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருப்பாராம். தண்ணியில் ஒரு தேல் தத்தளிச்சுட்டு இருக்குமா மேலே வர முடியாமல். அப்போ இங்கே காற்று வாங்கிட்டு இருந்தவர் தன்னோட கையை கொடுத்து தேலை காப்பாற்றுவாராம். கையை கொடுத்தா தேல் என்ன பண்ணும்? அதோட குணத்தை காட்டிருச்சு. அவரோட கையை கொட்டிருச்சு. ஆனாலும் அங்கே இருந்தவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். நம்ம தேலுக்கு இன்றைக்கி உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். மறுபடியும் தேல் தண்ணியில் விழுந்துருமா, மறுபடியும் தன்னோட கையை கொடுத்து காப்பாற்றுவாராம். மறுபடியும் அது கையை கொட்டிருமா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அங்கேருந்து அந்த தேல் தான் கொட்டுதே, ஏன் உங்கள் கையை திருப்பி திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாராம். தேலோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் காப்பாற்றுறது அப்படின்னு அவர் பதில் சொல்லுவாராம். மறுபடியும் அந்த தேல் தண்ணியில் விழுகுமா, அவர் கையை கொடுக்க போவாராம். உடனே இங்கே பேசிகிட்டு இருந்தவர் ஒரு கிளையை வெட்டி தண்ணியில் நீட்டுவாராம். அந்த தேல் மேலே ஏறி போயிடுமா. உடனே அவர் சொல்லுவாராம், உதவி பண்ணுறது உங்களோட குணமாக இருக்கலாம், எப்படி உதவி பண்ணுறோங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள், இல்லைனா அந்த உதவியே உங்களை கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாராம். கரெக்டு தான். இல்லை, உதவி பண்ணுறது தப்பு இல்லை. உதவி பண்ணுறதை எப்படி பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோங்கிறத யோசித்து பண்ணால் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இல்லைனா அந்த உதவியே நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிடும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை கையால் மசிச்சு வச்சுட்டேன். பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதை வடிகட்டி தண்ணியை ரசம் இல்லை எதுவும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்பை மட்டும் சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்துட்டேன். வெல்லம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதையும் சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு ஒரு கிண்டுனா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதோட தேங்காய் பூவும் ஏலக்காவும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சரிசி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக வெதுவெதுப்பாக இருக்க தண்ணியை அதோடு சேர்த்து பிசைஞ்சு நம்ம இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி ஆவியில் வச்சு எடுத்தால் சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் பூர்ண கொழுக்கட்டை பண்ணிட்டேன். கொஞ்சமாக இருந்த அந்த அரிசி மாவோடையே பூர்ணத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா. என் பசங்கள்லாம் ரொம்ப இது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த பூர்ண கொழுக்கட்டை பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. என் பசங்களுக்கு இது சக்கரவள்ளி கிழங்குன்னு தெரியவே இல்லை. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் யாருக்காச்சும் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இல்லை வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பூர்ண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.
கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாமி கும்பிட்ற வேண்டியதுதான். பூ வைக்கிறதுக்கெலாம் என் பையன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா ஃப்ரைடேம்லாம் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன். கொழுக்கட்டை செஞ்செல்லாம் சாமி கும்பிட மாட்டேன். நார்மலாக விளக்கேற்றி சாமி கும்பிட்றது தான். பட் இது மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் இது மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கும்பிட்டு பாருங்கள். அது மனசு நிறைவாக நம்ம ஏதோ சாதித்த மாதிரி இருக்கும். அப்பாடா நம்மளும் ஏதோ பண்ணிட்டோம்டா அப்படி இருக்கும். நம்மளோட மூட் ஸ்விங் இருந்தாலோ இல்லை மூட் சேஞ்ச் ஆகிறதுக்கோ இது ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.